ஹாய் அர்ச்சனா வைப் 7 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து டெம்பிளுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சோ 6 வரை எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீ யார் சொல்லுவா? அதே பயசேடா கமெண்ட் பண்ணுங்க. வைப் 17க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஓடு. உள்ள வர யேசு குட்டி கிளம்பிட்டோம். ஓகே, எம்டி பஸ்ஸா இருக்கிறது எப்படி ஃபுல் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். இவர்தான் வந்து வண்டி ஓட்ட போறாரு. இப்போ வந்து ரெடி ஆயிட்டாரு இவர் வண்டி ஓட்டுறதுக்கு. ரெடியாங்க நீங்க? வண்டி ஓட்டுறதுக்கு ரெடிங்களா நீங்க? ஓகே, எடுங்க வண்டி எடுங்க போலாம். சாவி இல்லையா? ஒரு நல்ல டிரைவர் சாவி இல்லாம ஓட்டுவான், சாவி போட்டும் ஓட்டுவான். நீ எப்படி அது? வேணா அவங்கெல்லாம் வந்துரு. ஓகே, எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சோ நம்ம வந்து ஒரு பஸ் டூர் பார்த்துடலாம். சோ நாங்க எல்லாரும் ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்றதுனால வந்து பார்த்தா நாங்க கார்லாம் எடுக்கிறதுக்கு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பஸ் தான். சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. லக்ஷு வந்துட்டா. லக்ஷு சே ஹாய் டு எவ்ரிவன். எல்லாரும் வைப் 17க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்தீங்கல்ல, சின்ன பசங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டிருக்கு? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அந்த போது லைட்டிங்ல செஞ்சு பக்கம் எடுக்கிறேன். சோ இப்படி எம்டியா இருக்கிறது எல்லாரும் வந்துட்டு பிறகு எப்படி ஃபுல் ஆகுதுன்னு வந்து பாக்கலாம். இப்போ வந்து டிரைவரும் ரெடி ஆயிட்டாரு. டிரைவர் ரெடியா? நீங்க போலாமா? ஓகே, வண்டி எடுங்க. ஒரு சுறவழி கிளம்பியது. ஓகே, டிரைவர் ரெடி ஆயிட்டாரு. அவ்வளவுதான். இப்ப வண்டி எடுத்து கிளம்ப போறோம் நம்ம. ஓகே, நம்ம கூட இப்ப வந்து யார் ஜாயின் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா மச்சான். அப்புறம் மச்சான் போட்டுக்கிற கண்ணாடி நான் கொஞ்சம் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. ஓசி கண்ணாடி ஓசி கண்ணாடி தான் வந்து ரொம்ப நல்ல கண்ணாடி. மச்சானோட எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஓசி கண்ணாடி கிளம்புறோம். நான் ஓசி வாட்ச் கட்டில இருக்கேன். எல்லாரும் ஓசி தான். ஏன்னா அவ கொஞ்சம் ஓகே போங்க ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை வெயில நாங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம். கிளம்புறோம் கேர்ள்ஸ், எல்லாரும் போங்க லைனா. நம்பர் 1 2 நண்பர்களே 4 நீங்க ஃபர்ஸ்ட்ல கொஞ்சுவாங்க. நம்பர் 5 ஏறு. நான் யார மாட்டேன். நம்பர் 5 ஓகே 6 ஹாய் சொல்லுங்க. ஓகே, அப்புறம் அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க. சோ நாங்க கிளம்ப போறோம். இப்ப நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அவள் இவள் இது வந்து அவன் இவன். நான் தான் ஹரிஹர பாண்டியா. ஏறமோ மச்சான், ஏறுங்க. ஏறிட்டு அந்த பக்கம் இறங்கிடுங்க. சீக்கிரம் ஏறுங்க. ஏறுங்க. அரி ஏறு ஏறு. ஹாய் கைஸ் சொல்லு. ஹாய் கைஸ் சொல்லு. ஹாய் கைஸ், நான் உங்க தேவா. சொல்லு. சஷ்டியை நோக்க இவன் இப்படி சொல்ல மாட்டானே. அலப்புறம் தாட்டாச்சு போறான். நான் ரெடிதான் வரவா அப்படின்னு சாங் எல்லாம் போட்டு டிஜே எல்லாம் பண்ணி செம்மையா கலாட்டா பண்ணிட்டு வந்தாச்சு. வந்ததும் டெம்பிள் வந்து ரீச் ஆயிட்டோம். டெம்பிள் விட்டு கீழே இறங்கதும் பார்க்கிங் கூட இடம் இல்லை, அவ்வளோ க்ரௌடு சண்டே அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் எல்லா திங்ஸையும் பஸ்ல இருந்து கீழே இறக்கி வச்சுட்டு
அவங்கிட்ட வேற எதனா சின்னதா கொடுங்க இந்த இதை எடுத்துட்டு வந்தியா வந்துட்டான்னு போறாங்க அடிக்கிற வெயில்ல டெம்பிள் வந்து ரீச் ஆயாச்சு. மலப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோயிலுக்கு வந்துட்டோம். மச்சா மூஞ்ச பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சீந்து போயிருக்கு. நாங்க திங்ஸ் வாங்க வந்திருக்கோம். சரியான வெயில். கோயில் கோபுரம் வந்துருச்சு. சோ நானும் அக்கா வந்து திங்ஸ் வாங்க சொல்லிட்டு வந்தேன். கலந்த மிளகாத்தூள் ஒரு பூஜை செட்டு கொடுங்க. ஹாய் கைஸ், நான் உங்க தேவா. நான் உங்கள் செந்தில். போலாமா? யாரீவ ஜூசு தூக்கி போறானே. ஆக்சுவலி நாங்க வந்ததே லேட் ஆயிடுச்சு. இப்ப டைம் வந்து படம் கிட்ட போகுது. ராகுகாலம் போய் ஏதோ வரப்போதான். அங்க இருந்து எல்லாரும் எங்களுக்கு முறைக்கிறாங்க. சோ கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு கூலிங்கா ஜூஸ் வாங்கிட்டு பொங்கல் வைக்க போ. வாங்க பொங்கல். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அலப்பற ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாங்க மொட்டை அடிக்க போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து. மொட்டை யாருக்குன்னு கேட்காதீங்க, அது உங்களுக்கு நான் காட்டுறேன் யாருக்குன்னு. வாங்க போலாம். சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் டைம்ல வந்து சம்மர்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து யாராவது விசேஷத்துக்கு கூப்பிட்டாங்க, தயவுசெய்து போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்க அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அலப்பற ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி மொட்டை அடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. மொட்டை வேறு யாருக்கும் இல்லை, ஹரிக்கும் உதவிக்கும் தான். ஹரி உதவி வேறு யாரும் இல்லை, எங்கள் அக்கா பசங்க தான். ஸோ ஓகே, அவனுங்களுக்கு மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது யஷ்வந்த்துக்கும் வந்து மொட்டை அடிச்சலாம்னு சொல்லிட்டு அவனையுமே கூட்டிட்டு வந்துட்டோம். அங்கே கூட்டிட்டு வந்த பிறகு தான் தெரியுது, அந்த டிக்கெட் கவுண்டரில் உட்காந்துருக்க பொண்ணு 5th 6th தான் படிவ போல இருக்கு. அவ்வளோ ஒர்க்காலிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கா அவ. எல்லாருமே அந்த பொண்ணு தான் ஆச்சரியமாக பார்த்துட்டு போனாங்க. ஏன்னா அது ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, எம்மி படிச்சிருக்க நீ எல்லாம் என்னத்தை மூளை வச்சுன்னு இருக்க, அந்த பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே என்னை வந்து சமாதானப்பட்டுக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்க மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. உள்ள போயாச்சு. வாங்க மொட்டை அடிக்கிறது பார்க்கலாம். மொட்டை நாங்கள் மொட்டை அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சமத்தா போயிட்டு யஷுக்குட்டி வந்து உட்காந்துட்டேன். அவங்களும் வந்து பிளேடெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சமத்தா உட்காந்துட்டு இருந்தா. நான் மற்ற குழந்தைங்களாம் உட்காந்ததுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ்லாம் பிடிச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் இவன் எப்படி அழாமல் இவ்வளோ சமத்தா வந்து உட்காந்துட்டு மொட்டை அடிச்சுட்டானே தெரியவே இல்லை. அப்புறம் ஹரிக்கும் அதுக்குமே மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அரே பாதி மொட்டை ஆயிட்டேடா. குளிச்சுட்டு நந்து வந்து நிறுத்தாரு. யசுக்குட்டி மொட்டை குட்டி ஆயிட்டியா நீ? மொட்டை குட்டி ஆயிட்டாரு யசுக்குட்டி. மொட்டை யசு. ஆக்சுவலி நாங்கள் எதுக்காக டெம்பிள் வந்தோம்னா பொங்கல் வச்சு காது கொடுத்ததுக்காக தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்றதுக்காக வந்துட்டோம். அங்கே நிறைய பேர் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆடு கோழியெல்லாம் வந்து சாமி கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து கோழியெல்லாம் வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சுட்டு மெயினாக அம்மனை போய் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு காதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட போயிட்டோம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஓகே பாய், வீட்டுக்கு வந்துட்டோம். சோ டயர்ட், ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளவுதான், vlog முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். யேசுக்குட்டி பாய் சொல்லிடு. பாய் சொல்லு மச்சான், பாய் சொல்லுங்க. பாய். யாரு இவ டபரா தூக்கி போறாளே, தோடு மேல டபரா தூக்கி போறாளே. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.